ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதில பர்ட்டிகுலர்லி இன்னைக்கு எக்ஸைஸ் 20 பார்க்கலாம். அது எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, வென் ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயர்ல ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எப்படி நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எப்படி ரெவென்யூ ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன்குள்ள மூவ் ஆன் ஆகலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from the balance sheet given below prepare consolidated balance sheet. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, எம் லிமிடெட் அண்ட் இட்ஸ் சப்சிடரி சி லிமிடெட். அப்போ சி லிமிடெட் சப்சிடரி அப்படின்னா சி கிட்ட இருந்து எம் பர்டிகுலர் ஷேர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால தான் சி வில் பி நோன் as சப்சிடரி கம்பெனி. அப்போ சி சப்சிடரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எம் வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வேர் அக்வயர்ட் ஆன் 1/1/2017. ஸோ ஷேர்ஸ் என்னைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜான்வரி 1/1/17 வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள இருக்க கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகலாம். பேலன்ஸ் ஷீட் as on 30th June 2017. பேலன்ஸ் ஷீட் எப்போ கொடுத்துருக்காங்க? ஜூனில் கொடுத்துருக்காங்க. அவங்க ஷேர்ஸ் அக்வயர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 ஜான்வரியில். ஸோ இன் பிட்வீன் கேப் நம்மளுக்கு 6 months. ஓகேங்களா, 6th month லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆன் 1/7 பட் என்ன இயர்னு பாருங்க 16. நம்ம ஷேர்ஸ் அக்வயர் பண்ணது 17, பேலன்ஸ் ஷீட் 17, பட் இந்த ப்ராஃபிட் 16. அப்போ 16 அப்படின்னா விச் இஸ் ப்ரீ அக்வசேஷன். அப்போ ப்ரீ அக்வசேஷன்னா எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் 1/7/16 இந்த ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4500 கேபிட்டல் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்னா ப்ரீ அக்வசேஷன், அதாவது ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட். ஷேர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் விச் மீன்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க 1/1/2017. அந்த டேட்டுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட். ஓகேங்களா, விச் இஸ் போஸ்ட் அக்வசேஷன் ப்ராஃபிட். இது பாருங்க ப்ராஃபிட் ஃபார் த இயர். ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆக்சுவலாக என்ன நம்மளுக்கு அக்கௌண்டிங் இயர் எது ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஸ்டார்டிங் அக்கௌண்டிங் அண்ட் எண்ட் எதுன்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஃபுல் இயர் கொடுத்துருக்காங்க, ஹோல் த இயர் 6000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6000 நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம் ஹாஃப் ஆஃப் த இயர், விச் மீன்ஸ் நம்ம ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால 1/2 பண்ணி கேபிட்டல் ப்ராஃபிட்க்கு அந்த ஹாஃபையும் ரெவென்யூ ப்ராஃபிட்க்கு பேலன்ஸ் இருக்க ஹாஃபையும் எடுத்து நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, கரண்ட் அசெட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சி கிட்ட இருந்து எம் பர்டிகுலர் அமௌண்ட் ஷேர் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷேர் தான் இந்த இன்ஃபர்மேஷன். 2000 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் இன் சி லிமிடெட் 27,000. ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. சி கிட்ட இருந்து எம் 2000 ஷேர்ஸ் ஃபார் 10 ஈச் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தாச்சு, சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார் ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் 5 steps. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ, கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். இதுதான் அந்த 5 steps. இந்த 5 steps நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொன்னேன், ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. ஸோ கொஸ்டினில் பாருங்கள் 2000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. யாரோடது? சி லிமிடெடோடது. அப்போ சியில் எவ்வளோ ஷேர் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணால் தான் நம்மளால் எவ்வளோ ரிமைனிங் ஷேர்ஸ் இருக்கும் மைனாரிட்டி கம்பெனிக்கு அப்படின்றத நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 30,000 சொல்லியிருக்காங்க 10 ஈச். அப்போது 3000 ஷேர்ஸ் வந்துட்டு 30,000 10 ஈச் அப்படின்னா 3000 ஷேர்ஸ். இந்த 3000 ஷேர்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சி லிமிடெடோடது. ஸோ சி லிமிடெட் 3000 ஷேர்ஸ்லேருந்து எம் லிமிடெட் 2000 ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் 1000 ஷேர்ஸ் வந்து மைனாரிட்டி கம்பெனி கிட்ட இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு 1/7/16 ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ப்ரீ அக்வசேஷன். அதுதான் இந்த 4500. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினில் பாருங்கள் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 6000 கொடுத்துருக்காங்களா. இந்த 6000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 எடுத்து 3000 கேபிட்டல் ப்ராஃபிட்க்கும் அகெயின் அந்த 3000 விச் மீன்ஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 6000ல் 3000 கேபிட்டல் ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3000 ரெவென்யூ ப்ராஃபிட்க்கு வந்துடும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், 4500 போன அதாவது ப்ரீ அக்வசேஷன் ப்ராஃபிட், லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் தென் ப்ளஸ் 3000. டோட்டலாக நம்மளுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் 7500. இந்த 7500 தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மைனாரிட்டி கம்பெனிக்கும் விச் மீன்ஸ் ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் ஷேர்ஸ் பிரித்து கொடுப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், சப்சிடரி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகேங்களா, மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட். இந்த ரெவென்யூ ப்ராஃபிட் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6000ல் ஹாஃப் அந்த 3000. ஸோ இந்த 3000 ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெவென்யூ ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன, இதை வந்து ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி விச் இஸ் எம்க்கு 2:1 ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 அண்ட் சிக்கு சப்சிடரிக்கு 1000 rupees. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
த்ரீ ஸ்டெப்ஸ் ஓவர் விச் இஸ் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம், கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம், ரெவன்யூ ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 ஸ்டெப் தான் பேலன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா we have to add face value of share with minority. அப்போது மைனாரிட்டி கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா we have to look on the first step which is holding minority ratio. நம்ம கண்டுபிடிச்சோம், அதில் மைனாரிட்டி கம்பெனிக்கு 1000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 1000 ஷேர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷேர் கேபிட்டல் ₹10 ஈச். அப்போது 1000 into 10 1000 into 10 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வித் மைனாரிட்டி கம்பெனி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது நம்பர் ஆஃப் ஷேர். ஒன்ஸ் யூ மல்டிப்ளை வித் ஃபேஸ் வேல்யூ வில் கெட் தி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர். அப்போ இந்த 10,000 தான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ ஆர் providing for the minority share, either it might be capital profit, revenue profit, bonus of share. So இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், either it might be dividend, எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to add with the minority interest. So நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், minority share of capital profit. So capital profitல 2500 minority share இதையும் நான் எடுத்திருக்கேன். And then minority share of revenue profit. revenue profitல பாருங்கள் subsidiary companyயோட 1000 எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் minority interest 13,500. Next, last step which is cost of control or goodwill. So cost of control or goodwill அதே மாதிரி likewise minority interest நம்மளுக்கு set of information prepare பண்ணாதான் நம்மளால் cost of control either goodwill அப்படிங்கிறது நம்மளால் find out பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். cost of control அப்படிங்கிறது which is negative amount. in case இது பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா நம்ம goodwillனு சொல்லுவோம். இந்த 2000 which is நெகட்டிவ்ல வந்துருந்துச்சுன்னா அது cost of control or capital reserve அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷனில் goodwill வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். amount paid on share purchased. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2010 ஈச் இது ஃபேஸ் வேல்யூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு, இந்த பர்டிகுலர் 2000 ஷேர்ஸ்க்கு எம் லிமிடெட் சிக்கு எவ்வளோ பே பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அமௌண்ட் பெய்டு ஆன் ஷேர் பர்ச்சேஸ்ட் 27,000, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் பர்ச்சேஸ்ட் இங்கே தான் நான் சொன்ன மாதிரி இந்த 2000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு 10 ஈச். அப்போ இது ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ 2000 into 10 20,000. நெக்ஸ்ட்டு we have to minus it, சப்ராக்ட் பண்ணணும் இந்த 27,000லேருந்து. ஓகேங்களா, we should not add this. remember நம்ம ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங் அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அதில் அவங்களோட ஹோல்டிங் ஷேர். ஓகேங்களா, ஸோ அவங்களது 5,000 இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா the amount which is 2,000 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது. இது பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இதை நான் குட்வில்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்மளுக்கு நெகட்டிவ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டெப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், ஷேர் கேபிட்டலில் 1,50,000. ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்தா தான் இது நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கொஸ்டின் பார்த்துலாம், அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். நம்ம எல்லாமே இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் போட்டிருப்போம்ல, இந்த 5 ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம யார்கிட்ட இருந்து அமௌண்ட் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனி விச் இஸ் சி லிமிடெட். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஏன் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் பர்ச்சேசிங் விச் மீன்ஸ் ஹோல்டிங் கம்பெனி இஸ் பர்ச்சேசிங் சீஸ் ஷேர். ஓகேங்களா, அப்போது ஹூ வில் பி அ சப்சிடரி ஆஃப் எம், ஹோல்டிங் கம்பெனியோட ஒரு பார்ட், ஒரு சப்சிடரி கம்பெனி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாங்குறதுனால ஷேர்ஸ் வாங்குறதுனால அவங்க கிட்டேருந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், அந்த பர்டிகுலர் ஷேர் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சியோட பர்டிகுலர் அமௌண்ட் தான் நம்ம எடுத்திருப்போம். அதே மாதிரி பாருங்கள், சியோட ப்ராஃபிட் எடுத்திருப்போம், சியோட ப்ராஃபிட் ஃபார் த இயர் எடுத்திருக்கோம், அண்ட் தென் சியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோமா. இப்போது நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் எடுத்தோமோ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு வாட் எவர் நம்ம எடுக்காமல் இருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நோட்ஸ் டு இன்ஃபர்மேஷன், அதாவது நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு ஃபைனலாக கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் 30,000 ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆல்ரெடி ரேஷியோ செக்ரிகேட் பண்ணியிருப்போம்ல, ரேஷியோ பிரிக்கும் போதே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஷேர் கேபிட்டல் 1,50,000. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் ரிசர்வ் சி லிமிடெட்டில் கொடுக்காததுனால நம்ம எடுக்கல. இன்கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த 5 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம கேல்குலேஷன் பார்ட் ஓவர் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி 20,000 நம்ம என்ன பண்ணியிருப்போம், நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட்டிங்க பாருங்கள், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வில் 20,000 எடுத்துட்டேன்னா. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளுக்கு இங்கே எம் லிமிட்டெடில் கொடுக்கல, ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்க தேவையில்லை. ப்ராஃபிட் ஃபார் த இயர் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 6,000 எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டேன் ஹாஃப். பட் நான் இந்த 30,000 நான் இன்னும் கை வைக்கல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 30,000 ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், அவங்களோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம காமிச்சிட்டோம், மைனாரிட்டி ஷேரை, ஹோல்டிங் ஷேரை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில்ல காமிச்சிட்டோம். ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், ரெவன்யூவோட ரேஷியோ பேசிஸில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதில் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் காமிச்சிட்ருப்போம். பட் நம்ம இன்னும் யாரை மட்டும் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் அவங்கள தான் நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே விச் மீன்ஸ் ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸில் ரெவென்யூ ப்ராஃபிட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி 2000 எடுத்துருக்கோமா. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ் டோட்டல் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்க லைபிலிட்டிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸு கிரெடிட்டார்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம யார் 2 பேருமே எடுப்போம், பிகாஸ் நம்ம யாரையுமே யூட்டிலைஸ் பண்ணலைல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ் 25,000 எடுத்துப்போம், 9,500 எடுத்துருக்கோமா பாருங்கள். நான் கரண்ட் லைபிலிட்டி யாருமே கொடுக்கல, அதனால நான் கரண்ட் லைபிலிட்டி வராது. கரண்ட் லைபிலிட்டியில் கிரெடிட்டார் விச் இஸ் ட்ரேட் பேயபிள் M 25,000, C 9,500. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைபிலிட்டி பார்ட் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட். ஸோ ஏன்னா நம்மளுக்கு லைபிலிட்டி பார்ட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம அசெட் பார்க்க போகிறோம். அசெட்டில் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, இவங்க எல்லாருமே நான் கரண்ட் விச் இஸ் டேஞ்சபிள் அசெட். கரண்ட் அசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அசெட் கேட்டகிரியிலே வந்துடும். இதில் பர்டிகுலராக நம்மளுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் கரண்ட் அசெட்னா அப்படியே நம்ம எடுத்துப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், இது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் வராது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் கரண்ட் அசெட் டேஞ்சபிளில் நான் ஏன் குட்வில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 5th ஸ்டெப் விச் இஸ் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். எனக்கு குட்வில் வந்திருக்கு, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்டான்ஜிபிள் அசெட்டில் குட்வில்ல காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் டான்ஜிபிள் அசெட்டில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், லேண்ட் அண்ட் பில்டிங் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மிஷினரி கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் எம்மோடதும் எடுத்திருக்கேன், சியோடதும் எடுத்திருக்கேன், விச் இஸ் 1,40,000. நெக்ஸ்ட்டு மிஷினரி அதுவுமே எம்மோடதும் இருக்குது, சியோடதும் இருக்குது, விச் இஸ் 40,000. 20,000 கொடுத்துருக்காங்க, 20,000 ஈச், 40,000. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் அசெட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்மோடதும் எடுத்திருக்கோம், சியோடதும் எடுத்திருக்கோம், விச் இஸ் 58,000 and 10,000, 68,000. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டோம். இதை வச்சு நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் போட்டிருக்கிறது அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் எடுத்துருக்கோமா, இங்கே பாருங்கள் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அதில் ஷேர் கேபிட்டல் விச் இஸ் நோட் நம்பர் 1, 1,50,000. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே 52,000 நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அது நோட் நம்பர் 2ல் அமௌண்ட் நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம 4th ஸ்டெப்பாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அதை எங்கே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா லைபிலிட்டிஸில், அதாவது ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் செகண்ட் பார்ட்டாக. நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டி, ஏன்னா நம்மளுக்கு நான் கரண்ட் லைபிலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ கரண்ட் லைபிலிட்டியில் டேரெக்டாக மூவ் ஆயிடலாம். அதில் ட்ரேட் பேயபிள் விச் இஸ் கிரெடிட்டார் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 34,500. இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டோட்டல் 1 + 2 + 3 இந்த 3 ஹெட்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,50,000 வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம அசெட் அண்ட் லைபிலிட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா தி டோட்டல் ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டி நம்மளுக்கு டேலி ஆச்சு அப்படின்னா தான் நம்மளோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக இருக்குன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அசெட் பார்த்துட்டு டேலி ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அசெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட்டில் இன்டான்ஜிபிள் அசெட் கொடுத்துருக்கோம், டான்ஜிபிள் அசெட் கொடுத்துருக்கோம், கரண்ட் அசெட் கொடுத்துருக்கோம். ஸோ நான் கரண்ட் அசெட்டில் டான்ஜிபிள் விச் இஸ் நோட் நம்பர் 4, 1,80,000 இது. ஸோ 1,80,000. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட் குட்வில் மட்டும்தான் இருக்குது, அது 2,000. கரண்ட் அசெட்டில் நம்மளுக்கு 68,000 which is note number 5. ஸோ இங்கே நம்மளுக்கு வேறு எதுவுமே இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்காததுனால அசெட்டில் ஹெட் 1 and 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,50,000 நம்மளுக்கு வரணும். ஸோ இந்த சொல்யூஷனில் நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் டேலி ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ் 20க்கான சொல்யூஷன் பார்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் சாப்டர் கார்ப்பரேட்டில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ சால்வ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே ஆயிருக்கா அப்படின்றது யூ கேன் கமெண்ட் in the comment box. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் வில் மீட் யூ அகேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.